தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல். அறிமுகம் செய்வதற்கான வாக்கெடுப்பில் 251 எம்பிக்கள் ஆதரவு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவால் யாருக்கும் எந்த பாதகமும் ஏற்படாது என மக்களவையில் பிரதமர் மோடி திட்டவட்டம். தமிழில் பொருத்தமான வார்த்தை இருந்தால் அதை பயன்படுத்த தயார் என்றும் தொகுதி மறுவரையறை குறித்த விவாதத்தில் விளக்கம். 3 தசாப்தங்களாக மகளிர் இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்திருந்தது போதாதா என்று எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி கேள்வி. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்துவதால் கிடைக்கும் பெயரை எதிர்க்கட்சிகளுக்கு தந்து விடுவதாக கூறி ஒத்துழைக்க வேண்டுகோள். தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்களுக்கு நன்மையே ஏற்படும் என மக்களவையில் அமித்ஷா விளக்கம். தென் மாநிலங்களில் தற்பொழுது உள்ள 129 தொகுதிகள் 195 தொகுதிகளாக உயரும் என உறுதி. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டில் தொகுதிகளின் எண்ணிக்கை 59 உயரும் என மக்களவையில் அமித்ஷா உறுதி. தற்போதுள்ள 7.18 விழுக்காடு விகிதம் 7.23 விழுக்காடாக உயரும் என விளக்கம். தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாக்களுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. கூட்டாட்சி மீதான தாக்குதல் என கே.சி. வேணுகோபால் சாடல். தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீது 2வது நாளாக இன்றும் விவாதம். மாலை 4 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து வதந்திகள் பரப்புவதை எதிர்க்கட்சிகள் நிறுத்த வேண்டும். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு. நாமக்கல்லில் நடைபெற்ற பரப்புரையின் பொழுது மத்திய அரசு மீது முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய திமுக ஆட்சி அகற்றப்படுவது உறுதி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அக்கட்சியின் தலைவர் விஜய். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய், வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார். ஐந்து ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். கரும்பு டன்னுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை 4500 ரூபாய் வழங்கப்படும் என தாவேக தலைவர் வாக்குறுதி. கோடிகளை கொட்டி அரசியல் செய்யும் கூட்டத்திற்கு மத்தியில் கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்வதாக சீமான் பேச்சு. மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் தாய் தந்தை மானத்தை வாங்குவதாகவும் பரப்புரையில் விமர்சனம். தாவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட 3 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. நிபந்தனைகளை மீறி கூட்டம் கூட்டியது, அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தியது உள்ளிட்ட புகார்களின் கீழ் நடவடிக்கை. தேர்தல் பரப்புரைக்காக நாளை தமிழ்நாடு வரும் ராகுல் காந்தி. பொன்னேரி, சோளிங்கர், துறையூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுவார் என அறிவிப்பு. பள்ளி மாணவர்களுக்கு 45 நாட்கள் கோடை விடுமுறை. விடுமுறை நாட்களில் நீர்நிலைகளில் குளிப்பதற்கு பெற்றோர்கள் அனுமதிக்க வேண்டாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். வார இறுதி நாட்கள் கோடை விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்ட பகுதிகளில் 6 நாட்கள் லேசான மழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு பகுதிகளில்
காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் தொலைபேசியில் உரையாடினார் பிரதமர் மோடி. ஹார்முஸ் நீரிணை பகுதிகளில் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தல். இஸ்ரேல் லெபனான் இடையே 10 நாட்கள் போர் நிறுத்தம் அமல். இதுவரை 10 போரை நிறுத்தி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம்.